ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு பொண்ணு பஸ்ல நின்னுகிட்டு டிராவல் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு பக்கத்தால சீட்ல உட்கார்ந்திருந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு நின்னுட்டு இருக்கும்போது தப்பா ஒரு போட்டோ எடுத்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் அந்த பொண்ணு கிட்ட நீங்க ரொம்ப நேரமா நின்னுகிட்டு வரீங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவர் அவருடைய சீட்ல அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு மறுபடியும் அந்த பொண்ணை தப்பா ஒரு போட்டோ எடுத்துறாரு. அப்படியே அந்த பொண்ணுக்கு பக்கத்தால உட்கார்ந்திருந்த ஒருத்தர் அவ்வளவுதான் அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுவேன், கண்டக்டர் எனக்கு சில்லறை தர வேண்டியது இருக்குது. அவர் வந்து கேட்டாருன்னா அந்த காசை நீங்க வாங்கிக்கிட்டு எனக்கு அக்கௌண்ட்ல சென்ட் பண்ணிடுறீங்களான்னு சொல்லி கேட்கறாரு. அந்த பொண்ணு சரின்னு சொல்லவும் இவரு அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஜிபே நம்பர் வாங்கிடுறாரு. அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேருமே பஸ்ல டிராவல் பண்ண அந்த பொண்ணுடைய ஜிபே நம்பருக்கு போன் போட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லவும் இந்த பொண்ணு பயந்து போய் வாட்ஸ்அப்பை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல இந்த பொண்ணுடைய போட்டோலாம் பாத்தீங்கன்னா தப்பா இருக்குது. உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு கிட்ட நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா போட்டோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோம், அப்படி இல்லைன்னு இது எல்லாத்தையுமே இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிரும் சொல்லி அந்த பொண்ணை மிரட்டுறாங்க. உடனே இந்த பொண்ணு அவங்க கிட்ட நான் எங்க வரணும்னு சொல்லி கேட்டு அவங்களுடைய அட்ரஸை பாத்தீங்கன்னா வாங்கிக்கிறாங்க. அடுத்ததான் அங்க என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கிங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த பொண்ணு ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் போல அவங்களுடைய கான்ஸ்டபிளை கூப்பிட்டு இந்த பசங்க சொன்ன அட்ரஸ் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கொடுத்து அந்த பசங்களை பிடிச்சிட்டு வர சொல்லவும் இந்த கான்ஸ்டபிளும் பாத்தீங்கன்னா அந்த பசங்க இருக்கிற வீட்டு அட்ரஸுக்கே போய் அந்த ரெண்டு பசங்களையும் கொத்தா தூக்கிட்டு வந்துடுறாரு.